நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால், கோடிகளில் பணம் சம்பாதிக்கும் கைரேகை அமைப்பு. ஒருவருடைய ஆண் 30 வயது, அவருடைய கைரேகை பற்றி பார்க்க போகிறோம். கோடிகளில் பணம் சம்பாதிக்கும் கைரேகை அமைப்பு. சரிங்களா? இப்போ நிறைய பேர் நான் கோடியில் பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு நம்ம கேட்குறோம். இப்போ இது மாதிரி கைரேகை அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக அவங்க பல கோடி, 1000 கோடி 500 கோடி சொத்து சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த நேரத்தில் சொத்து வரும், எந்த நேரத்தில் என்னென்ன நடக்குங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அவர் முதல்ல எடுத்தோடனே ஆணா பெண்ணா வயசு என்னன்னு கேட்டுக்கணும். 2 கையும் பார்க்கணும். இது இடது கை, இது வலது கை. நல்லா புரிஞ்சுங்க. இது இடது கை, இது வலது கை. 2 கையும் பார்க்கணும். எடுத்தோடனே முதல்ல ஆயுள் ரேகை பார்க்கணும் சார். இப்போ பாருங்க, ரெட்ட ஆயுள் ரேகை இருக்கு, இங்கேயும் ஆயுள் ரேகை நல்லா இருக்கு, செவ்வாய் ரேகையோடு இருக்கு. 2 கையிலையும் நான் சொல்றேன், நல்லா பார்த்துங்க. ரெட்ட ஆயுள் ரேகை இருக்கிறனால ஆயுள் பலம் என்று கருதப்படுகிறது. இங்க செவ்வாய் ரேகையோட ஆயுள் ரேகை இருக்கு. ஆயுள் ரேகை நல்லா சிறப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆயுள் குறைஞ்சது 80 வயசுக்கு மேல நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ 30 வயசு, ஒரு ஆண் 30 வயசுனா இந்த ஆயுள் ரேகை பாருங்க, இதுல இருந்து இது வரைக்கும் 70 வயசுன்னு கணக்கு பண்ணும். இதுல இருந்து இது வரைக்கும் 70ன்னு கணக்கு பண்ணும். அப்போ நடுப்புற 35, இது 30. இந்த வயசுல 30 வயசு, இந்த வயசுல ஒரு 35 வயசுக்கு மேல இருக்கிறது 30 வயசுன்னு கணக்கு பண்ணும். அதே மாதிரி புத்தி ரேகையில இது 30 வயசு. இந்த விதி ரேகை கட் பண்ணது இல்லையா, இது 30 வயசு இந்த இடத்துல. அதே மாதிரி இந்த இடத்துல 30 வயசு. அப்படிதான் நம்ம கணக்கு பண்ணணும். ஒவ்வொரு ரேகையிலும் 30 வயசு எப்போ நடக்குது, அதுக்கு முன்னாடி 30 வயசுக்கு முன்னாடி என்ன நடந்தது, 30 வயசுக்கு மேலே என்ன நடக்க போகுதுங்கிறத ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆயுள் ரேகை நல்லா பிரமாதமாக இருக்குது. புத்தி ரேகையை பாருங்க, புத்தி ரேகை தான். அதாவது ஆயுள் ரேகைக்கு மேலே ஒட்டி, ஆயுள் ரேகையோட ஒட்டி வருது பாருங்களா, அதான் புத்தி ரேகை. புத்தி ரேகை பாருங்க, 2 கையிலையுமே 3 கிளையோடு இருக்கு. புத்தி ரேகை 3 கிளையோடு நல்லா ஷார்ப்பாக இருக்கு, 2 கையிலையும் பாருங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது இருதய ரேகையை பார்க்கணும். இருதய ரேகையும் வெட்டு துண்டு இல்லாமல் நல்லபடியாக இருக்கு. இறுதி ரேகையும் நல்லா இருக்கு. விதி ரேகையை பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட்ல ஆயுள் ரேகையிலிருந்து, ஆயுள் ரேகை இது, ஆயுள் ரேகையிலிருந்து பாருங்க விதி ரேகை ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. நேரா சல்லுன்னு போகுது. ஆயுளும் நல்லா இருக்கு, அதாவது விதி ரேகையும் நல்லா இருக்கு. விதி ரேகைனா உங்களுக்கு சம்பாத்தியம். உங்களுக்கு ஆயுள் ரேகையிலிருந்து விதி ரேகை போச்சுன்னா உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு 20-25 இருந்து நல்ல வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய சுய முயற்சியினால். புத்தி ரேகை நல்லா இருக்கா இல்லையா? புத்தி ரேகை 3 கிளையோட 2 கையிலையும் இருக்கு. இங்க விதி ரேகை லெஃப்ட் ஹேண்ட்ல ஆயுள் ரேகையில இருந்து போகுது. இந்த ரைட் ஹேண்ட்ல சந்திரமேட்ல இருந்து விதி ரேகை போகுது. அப்ப சந்திரமேட்ல இருந்து விதி ரேகை போச்சுன்னா காதலிச்சு திருமணம் செய்து கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு. மனைவியால் வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனைவி வேலைக்கு செல்லக்கூடிய மனைவி, நல்ல சிறந்த மனைவி அமைஞ்சு அதன் மூலமா வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இந்த ரைட் ஹேண்ட்ல பாருங்க, இந்த ஆயுள் ரேகையை பாருங்க சந்திரமேட்டுக்கு வருது. இந்த ஆயுள் ரேகை சந்திரமேட்டுக்கு வந்ததுனாவே இவங்க வெளியூர், வெளிநாடு, வெளிதேசம் சென்று பிழைப்பு தேடி நல்ல ஒரு ஹை லெவலுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது டிரான்ஸ்போர்ட், அதாவது போக்குவரத்துல நிறைய பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சந்திரன் பிரயாணக்காரன் இல்லையா? அப்போ பிரயாணம் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரயாணம் பண்ணி வாழ்க்கையில நிறைய சொத்து சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப ஆயுள் ரேகையை பார்த்துட்டோம், புத்தி ரேகை பார்த்துட்டோம், விதி ரேகை பார்த்துட்டோம், இறுதி ரேகை பார்த்துட்டோம். சூரிய ரேகை பாருங்க, 50 வயசுக்கு மேல சூரிய ரேகை ஆரம்பிச்சிருக்கு. அப்ப இவர் எப்ப சார் வாழ்க்கையில முன்னுக்கு வராங்கன்னா 50 வயசுக்கு மேலதான் முன்னுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் என்னென்ன அதிர்ஷ்ட குறிகள் பார்த்தா, குரு வளையம் இருக்கு. குருமேட்ல 2 கையிலுமே குரு வளையம் இருக்கு. சுக்கிர வளையம் இருக்கு. அதே சுக்கிர மேடை பாருங்க, சுக்கிர மேட்லயும் செல்வாக்கு ரேகை இருக்கு. சுக்கிர மேடும் நல்ல அம்சமா இருக்கு. அப்படிங்கும்போது காதல்லையே நிறைய ஆசை நிறைய இருக்கு, காதல் நிறைய இருக்கு, அன்பு நிறைய இருக்கு, பாசம் நிறைய இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அதே இடத்துல நம்ம மன்மத மேடு இல்லையா, இதுல தார ரேகை பார்த்தோம்னா 3 ரேகை இருக்கு. 3 ரேகையில 1 தான் நீளமா இருக்கு, 2 கட்டையா இருக்கு, குட்டையா இருக்கு, லாஸ்டா வரதான் நீளமா இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? குரு வளையம் இருக்கு, சுக்கிர வளையம் இருக்கு. சுக்கிர வளையம் இருந்தா காதல்ல எண்ணம் தோன்றும், காதலித்து திருமணம் செய்து கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு. நம்ம காணொலியில சுக்கிர வளையத்தை பத்தி நம்ம விரிவா போட்டிருக்கோம். காதல் எண்ணம் தோன்றும், அதாவது எதிர்ப்பு வளையம் மேல் ஒரு ஈர்ப்பு இருக்கும். குரு வளையம்னா ஒரு அரசனுக்கு இணையான வாழ்வு கிட்டும். சரிங்களா? இப்ப நம்ம சுக்கிர மேட்ல செல்வாக்கு ரேகையில் தான் உங்களுக்கு செல்வாக்கு உள்ள மனிதராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு.
அப்படிங்கும்போது புத்தி ரேகையும் 3 கிளையோடு இருக்கு, இருதய ரேகையும் 3 கிளையோடு இருக்கு. இங்க பாருங்க, இருதய ரேகையும் 3 கிளையோடு இருக்கு. அதே மாதிரி குருமேட்ல சதுரமும் இருக்கு, குரு ரேகையும் இருக்கு, குரு வளையமும் இருக்கு. அப்படிங்கும்போது அவர் எப்படி, குரு வளையம்னா ஒரு அரசபோகமான வாழ்வு, குருமேட்ல சதுரம்னா ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். அதுவும் இல்லாம பாருங்க, அவருக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல பாருங்க அருள் ரேகை என்று சொல்லக்கூடிய சந்திர ரேகையும் இருக்கு. சந்திரமேட்ல இருந்து புதன் மேட்டுக்கு ஒரு ரேகை போகுது, அப்படி லைட்டா வளைஞ்சு போகுது. அப்படிங்கும்போது அது அருள் ரேகையாகவும் எடுத்துக்கலாம். அருள் ரேகை இருந்தாவே அவருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும், தெய்வ பக்தி அதிகமா இருக்கும். பக்தியின் மூலமாக என்ன நடக்க போகுதுங்கிறத சஜஷன் பண்ணி வாழ்க்கையில முன்னுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இவருடைய கையில குரு வளையம் இருக்கு, அருள் ரேகை இருக்கு, சுக்கர வளையம் இருக்கு, குருமேட்ல வந்து சதுரம் இருக்கு, முக்கோணம் இருக்கு, அரசியல்வாதியாக வரத்துக்கு தகுதி இருக்கு, தொழிலதிபராகிறதுக்கு தகுதி இருக்கு, ஒரு அரசபூர்வமான வாழ்வு வாழ்வதற்கு தகுதி உண்டு. ஏன்னா புத்தி ரேகையும் நல்லா இருக்கு. திரும்ப ஒரு தரம் ஆரம்பத்துல இருந்து சொல்லிடுறேன், ரெட்டை ஆயில் ரேகை இருப்பதால், இங்க செவ்வாய் ரேகையோட ஆயில் ரேகை இருக்கு, இங்க ரெட்டை ஆயில் ரேகை இருக்கு, ஆயில் பலமாக இருக்கிறது. 50 வயசு ஆகும்போது இங்க வந்து ஒரு ரேகை புதன் வீட்டுக்கு போகக்கூடிய ரேகை வருது இல்லையா, புதன் ரேகை வருது. அப்படிங்கும்போது 50 வயசுல கொஞ்சம் உடல்நல குறைவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு, எச்சரிக்கையா பார்த்துக்கணும். ஆயில் ரேகை நல்லா பிரமாதமா இருக்கு, புத்தி ரேகை 2 கையிலையும் நல்லா இருக்கு, விதி ரேகை இதுல ஆயுள் ரேகை வந்து ஆரம்பிக்குது, இங்க சந்திரமேட்ல வந்து ஆரம்பிக்குது, இருதய ரேகையும் நல்லா இருக்கு, சூரிய ரேகையும் 50 வயசுக்கு மேல நல்லா இருக்கு. இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல அருள் ரேகையும் இருக்கு, குரு வளையம் இருக்கு, சுக்கர வளையம் இருக்கு. அதே மாதிரி புதன் மேட்ல குரு மேட்ல வந்து உங்களுக்கு முக்கோணம் இருக்கு, சதுரம் இருக்கு, குரு வளையமும் இருக்கு. இந்த மன்மத மேட்டை எடுத்துக்கிட்டோம்னா 2 சின்னதா இருக்கு, 1 நீளமா இருக்கு. இப்ப இந்த வயசுக்குள்ளே 2 ஃபெயிலியர் ஆயிருக்கும், காதலித்து ஃபெயில்டு ஆயிருக்கும். அதுக்கப்புறம் 30, இப்போ 30 வயசு நடந்துகிட்டு இருக்கு. ஒரு ஆண் வந்து 30 வயசு, 30 வயசுக்கு மேல 35 வயசு போல உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லிடலாம். ஆயுள் பலமா இருக்கு, ஆயுள் ரேகை நல்லா இருக்கு, புத்தி ரேகை நல்லா இருக்கு, புத்தி பலமா இருக்கு. புத்தி ரேகை நல்லா இருந்தாவே, அது திரிசூல் அமைப்போட இருந்தாவே மிகப்பெரிய குபேர சம்பத்து. நல்லா பார்த்துங்க, இப்படிதான் கோடீஸ்வர அமைப்புள்ள கை ரேகை இப்படிதான் இருக்கும். கோடிகளில் பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சாக்க முதல்ல ஆயுள் ரேகை உடம்பு நல்லா இருக்கு, 2வது புத்தி நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் விதியை பார்க்கணும். விதி வந்து இதுல சுய முயற்சினா வாழ்க்கையில முன்னுக்கு வர்றது, மனைவி மூலமா வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த சூரிய ரேகை எப்போ வருது சார், 50 வயசுக்கு மேல வருது. 50 வயசுக்கு மேல பேர் புகழ் செல்வத்தோடு கொடிகட்டி பறப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கு சுக்கர குரு வளையம் இருக்கு, ஒரு அரசபோகமான வாழ்வு, குரு மேட்ல சதுரம் இருக்கு, முக்கோணம் இருக்கு, அரசியல்வாதி ஆகக்கூடிய தகுதி இருக்கு, தொழிலதிபர் ஆகக்கூடிய தகுதி இருக்கு. அதே மாதிரி குரு வளையம் ஒரு அரசனுக்கு இணையாக வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு. சுக்கர வளையம் ஆசை, சந்தோஷமாக லைஃபை என்ஜாய் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப சுக்கர 30 வயசுக்குள்ளாரிய நிறைய கேர்ள் ஃப்ரெண்டோட சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சந்தோஷமாக, அதாவது நண்பர்கள், பெண் நண்பர்கள் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுக்கரன் அதிகமாயிட்டா பெண் நண்பர்கள் அதிகமா இருக்கும். எப்ப சார் அவருக்கு திருமணம் ஆகும்னா, இது வரைக்குமே 2 ஃபெயில் ஆயிருக்கும். 30-35 வயசு போல கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ரேகையை பார்த்து தான் நம்ம சொல்லணும். அப்ப பெருவிரல் நல்லா இருக்கு, கை நல்லா ஒரு அமைப்பா சாஃப்டா, கையினுடைய நிறம் என்னன்னு பார்க்கணும். இவ்வளவுலாம் பார்த்து தான் நம்ம கோடீஸ்வர சம்பத்து கிடைக்குமா, கோடீஸ்வரன் ஆக முடியுமா, கோடிகளில் பணம் சம்பாதிக்கும் கைரேகை அமைப்பு. ஒரு ஆண் 30 வயசு, 30 வயசு வரைக்கும் என்ன நடந்து, 30 வயசுக்கு மேல என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 30 வயசு வரைக்கும் தான் 30, இங்க இருந்து ஆயுள் ரேகையில 30, இங்க இருந்து ஆயுள் ரேகையில 30, இந்த புத்தி ரேகையில இங்க பாருங்க, இந்த விதி ரேகை கட் பண்ணதுல இது 30 வயசு. இதுக்கு மேல பாருங்க விதி ரேகையும் நல்லா இருக்கு, சரிங்களா, புத்தி ரேகையும் நல்லா இருக்கு, இதுக்கு மேல புத்தி ரேகையும் நல்லா இருக்கு. அதே மாதிரி இங்க அருள் ரேகையும் இருக்கு. அப்ப இறுதி ரேகையும் வெட்டு துண்டு இல்லாம இருக்கு. சுக்கர வளையம் வந்து வெட்டு துண்டோட இருக்கு. அப்ப சுக்கர வளையம் வெட்டு துண்டோட இருந்தா ஆசை அதிகமா இருக்கு சார், மனசுல ஆசை, காதல் ஆசை நிறைய இருக்கும். பெண்களை பார்க்கும் பொழுது ஒரு காந்தம் இரும்பு துண்டை இழுப்பது போல் ஒரு கவர்ச்சி இருக்கும். இன்னும் சொல்ல போனா இவருக்கு அருள் ரேகை இருக்கிறதுனால புத்தி ரேகை, புத்தியை கொண்டு கண்ட்ரோல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. புத்தியை கொண்டு, புத்தி ரேகை நல்லா இருக்கு இல்லையா, புத்தியை கொண்டு கண்ட்ரோல் பண்ணிடுவாரு. அதே மாதிரி அருள் ரேகையும் இருக்கும். இந்த குரு, அந்த சுக்கர வளையம் அடிபட்டு போயிடும் சார். அதே மாதிரி குரு வளையம் இருக்கு இல்லையா, குரு வளையம் இருந்தாலும் புத்தி ரேகை நல்லா சிறப்பா இருந்ததுன்னா எல்லாத்தையுமே வந்து புத்தி மெயின்டைன் பண்ணிக்கும். புத்தி ரேகை நல்லா சிறப்பா இருக்கு, சிறந்த அவர் வந்து கோடிகளில் எப்படி பணம் சம்பாதிப்பார்னா மிக தொழிலதிபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
சதுரம் இருக்கு, குருமேட்ல 2 குருமேட்லயும் சதுரம் இருக்கு, முக்கோணம் இருக்கு. அப்போ அரசியல்வாதி ஆகிறதுக்கும் தகுதி இருக்கு. புத்தி ரேகை மெயினா நல்லா இருக்கு சார், ஆயுள் ரேகை நல்லா இருக்கு, புத்தி ரேகை நல்லா இருக்கு. குரு வலயம் இருந்தாவே ஒரு அரசருக்கு இணையான வாழ்வு கிட்டும். அதுல முக்கோணம் இருந்ததுனால ஒரு அரசியல்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, சதுரம் இருக்கிறதுனால ஒரு தொழிலதிபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அருள் ரேகை இருக்கிறனால தெய்வ பக்தியில சிறந்து ஒரு மத குரு மாதிரி ஒரு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு எண்ணத்துல வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கும் போது இந்த கையில உள்ளது எல்லாமே பிளஸ் பாயிண்டா இருக்கு. அப்படிங்கும் போது இவர் கண்டிப்பாக கோடிகளில் பணம் சம்பாதிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஒருவருடைய கையை பார்க்கணும், 2 கையும் பார்க்கணும். திரும்ப ஒரு தரம் சொல்லிடுறேன், அதாவது இங்க மேடு சுக்கரமேடு நல்லா இருக்கு, சந்திரமேடு நல்லா இருக்கு, செவ்வாய் நல்லா இருக்கு, மித்த மேடுகளும் ஒன்றும் பள்ளம் இல்லாம நல்லபடியா இருக்கு. ஆயுள் ரேகை நல்லா இருக்கு, ஆயுள் குறைஞ்சது 80 வயசுக்கு மேல நல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 50 வயசுல ஒரு வியாதி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த புதன் ரேகையும் இருக்கு. இந்த புதன் ரேகை வரும் பொழுது என்ன ஆகும்னா, இந்த புதன் ரேகை போய் புத்தி ரேகை டச் பண்ணுது. அப்போ மிகப்பெரிய ஜோதிடம் தெரிந்திருக்க வேண்டும், ஜோதிட ஆர்வலராக இருக்க வேண்டும், ஜோதிடராக கூட எதிர்காலத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிகப்பெரிய வாக்கு பொழிதம் இருக்கும். இந்த புத்தி ரேகையை போயிட்டு இந்த புதன் ரேகை போய் கட்படுதுனாவே வாக்கு பொழிதம் நிறைய இருக்கும், அம்பாளுடைய அனுகிரகம் இருக்கும். இது மாதிரி நிறைய விஷயம் சொல்லி போகலாம். இப்ப இன்னைக்கு இந்த கையை பொறுத்தவரை எந்த கெடுதலுமே இல்லை, கெடுதல்ங்கிறது எதுவுமே கிடையாது. 50 வயசுல ஒரு வியாதி வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? வேற புத்தி ரேகை நல்லா இருக்கு, ஆயுள் ரேகை நல்லா இருக்கு, விதி ரேகை லெப்ட் ஹேண்ட்ல ஆயுள் ரேகைல விதி ரேகை போறதுனால சுய முயற்சினால் வாழ்வின் வெற்றி. இங்க சந்திரமேட்டு விதி ரேகை போறதுனால மனைவி மூலமாக வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படிதான் நம்ம கையை ஆராய்ச்சி பண்ணணும். முதல்ல எடுத்தோன்னா ஆனா பெண்ணா வயசு என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப இருதய ரேகையில 30 வயசுனா இந்த வயசு தான் சொல்லணும், இதான் 30 வயசு. பாதி 35, அந்த இருதய ரேகையில இது 30 வயசு, இந்த இது 30 வயசு. இந்த சூரிய மேட்டு கிளாஸ்ல இது 30 வயசுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ரேகையிலையும் இந்த புத்தி ரேகை விதி ரேகை புத்தி ரேகை டச் பண்ணதுல இது 30, இது 30, அப்படி கணக்கு பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு ரேகை 30 வயசா கணக்கு பண்ணோம்னா அந்த 30 வயசுக்கு முன்னாடி என்ன நடந்தது, ஆயுள் ரேகையில் எதுவும் பிரச்சனை இருக்கா, வியாதி வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ புத்தி ரேகையில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா புத்தி மனம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ எதுவுமே எந்த பிரச்சனையுமே இல்லை, அப்போ அவர் நல்ல ஆரம்பத்திலிருந்து நல்லா இருக்காரு. அது இல்லாமல் முன்னோருடைய சொத்து பத்து இருக்குதான்னா இந்த கேது மேடு, இதான் கேது மேடு, இது ராகு மேடு, இது ராகு, இது கேது. இந்த கேது மேட்டில் பாருங்க முக்கோணம் சதுரம் மாதிரி இருக்கு. அப்படிங்கும்போது பூர்வீகமா இடம் நிலம் சொத்து பத்து இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சதுரம் இருக்கிறதுனால உங்களுக்கு செவ்வாய் மேடு நல்லா இருக்கு இல்லையா, அப்போ நிலப்பலம் சொத்து பத்து வண்டி வாகனம் வசதி எல்லாமே நல்லா இருக்கு. அப்போ A to Z எல்லாமே ஆன்மீகவாதியாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அருள் ரேகை இருக்கு, பணக்காரராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. சதுரம் இருக்கு, குருவலயம் இருக்கு. அதே மாதிரி சுக்கரமேட்டில் செல்வாக்கு ரேகைகளும் இருக்கு. இப்படிதான் நம்ம கையை செக் பண்ணணும். இந்த கையை செக் பண்ணிட்டு இது மாதிரி கை ரேகை உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. இதில் 1 2 இருந்தாலும் மிகப்பெரிய லெவலுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்ப சார் இவருக்கு முழுசா இதெல்லாமே கிடைக்கும் அப்படின்னா 50 வயசுக்கு மேல நல்ல ஒரு உலகம் போற்றக்கூடிய பெரிய பணக்காரராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படிதான் நம்ம கையை பார்க்கணும் சார். உங்க கையை பாருங்க, கையில ஆயுள் ரேகை எப்படி இருக்கு. ஆயுள் ரேகை சந்திரமேட்டு கிட்ட, சந்திரமேட்டில் முடியறதுனால ஒரு இடத்துல ஒரு வேலை பார்க்க மாட்டார், டிராவலிங் நிறைய இருக்கும். டிராவலிங் மூலமா நிறைய வருமானம் வர்றதுக்கு ஊர் விட்டு ஊர், வெளிநாடு வெளியூர் சென்று பிசினஸ் மூலமா நிறைய பணம் சம்பாதிக்க பறந்துகிட்டே இருப்பார். அதே மாதிரி புத்தி ரேகை நல்லா இருக்கு, 3 கிளையோட இருக்கு. புத்தி ஆரம்பத்துல முடிவுல நல்ல சிறப்பான புத்தி. இறுதி ரேகையும் நல்லா இருக்கு, இறுதி ரேகை திரிசூல் அமைப்போடு இருக்கு 2 கையிலையும். அதே மாதிரி குரு வலயம் இருக்கு, சதுரம் இருக்கு. இதை திரும்ப திரும்ப நான் சொல்லணும்னு விரும்பல. இப்ப 2 திருமணம் 2 சின்னதா இருக்கு, அது நிறைவேறாது. 30 வயசுக்குள்ள முடிஞ்சு போச்சு. இதுக்கு அப்புறம் 35 வயசுல இவருக்கு திருமணம் நடப்பதற்கு வாய்ப்புண்டு, காதலித்து திருமணம் நடப்பதற்கும் வாய்ப்புண்டு. ஏன்னா இந்த விதி ரேகை இருக்கு பாருங்க, ரைட் ஹேண்ட்ல பாருங்க, சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. காதலித்து திருமணம் செய்வதற்கு வாய்ப்புண்டு, மனைவியும் வேலைக்கு செய்வது, மனைவி மூலமா வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப எத்தனை வருமானம் பாருங்க. குரு வலயம் ஒரு பெரிய அரசருக்கு நிகரான வருமானம். அதே மாதிரி குருமேட்ல சதுரம் ஒரு பெரிய ஒரு தொழிலதிபர். இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல முக்கோணம் இருக்கு, அவங்க அரசியல் நிபுணராக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. புத்தி ரேகையில திரிசூலம், இறுதி ரேகையில திரிசூலம். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட்ல அருள் ரேகையும் உண்டு. அப்படிங்கும்போது வாழ்க்கையில் அவர் எப்படி இருப்பாரு, எந்த குறையும் இல்லாமல் கோடிகளில் பணம் சம்பாதிக்கும் கைரேகை அமைப்பாக இருக்கிறது. இது மாதிரி கைரேகை யாராவது 1 2 இருக்கான்னு பாருங்க. இவருக்கு மைனஸ்ன்னு பார்த்தாக்க அதையும் சொல்லணும் இல்லையா.
இப்போ அந்த 50 வயசுல புதன் ரேகை ஸ்டார்ட் ஆகுது. இந்த 50 வயசு போல உங்களுக்கு உடல்நல குறைவு, இந்த நபருக்கு உடல்நல குறைவு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாம இந்த கையில பாருங்க, இந்த இருதய ரேகையிலேருந்து இப்படி ஒரு ரேகை போகுது. அப்படிங்கும்போது ஒரு 20 வயசு போல உங்களுக்கு யாராவது வேண்டைப்பட்டவங்க மரணம் அடைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2 கையிலுமே அந்த மாதிரி இருக்கு. அப்படிங்கும்போது ஒரு ஷாக்கிங் நியூஸ், 2 ரேகையும் இருதய ரேகையும் புத்தி ரேகையும் ஜாயிண்ட் ஆகும்போது 2 நல்ல ஒரு பவர் உள்ள ஒரு வயர் 2 கனெக்ஷன் ஆகுது, ஸ்பார்க் ஆகுது இல்லை, அந்த மாதிரி மன அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கும். 2 சின்ன பிரச்சனை தான். அதுக்கப்புறம் மிச்சது எல்லாமே சரியாயிடும். அருள் ரேகை இருக்கு. நல்ல ஒரு சிறப்பான கோடிகளில் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கைரேகை அமைப்பு. ஒரு கையை பார்த்தோன்னா ஆனா பெண்ணா என்ன வயசு, இந்த வயசு வரைக்கும் என்ன நடந்திருக்கும், இதுக்கு மேலே இப்போ எதுக்கு என்ன நடக்குது, இதுக்கு மேலே என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து கரெக்டாக கையை பார்த்தோன்னா அப்படி அம்சமாக சொல்லிடலாம். இப்போ இந்த கையை வந்து சொல்லியிருக்கேன், பாருங்கள், உங்கள் கையை பாருங்கள். இது மாதிரி உங்கள் கையை பார்க்கணுன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். எதுவாக இருந்தாலும் கை ரேகையை பார்த்துட்டு கைரேகை சிறப்பாக இருந்தால் அவங்க கோடிகளில் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உள்ள கைரேகை என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.